தமிழ் சினிமாவில த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன். கேட்கக்கூடிய தீவிர ரசிகரான இவர் நேர்கொண்ட பார்வை படத்துல அவருடன் இணைந்து நடிச்சிருக்காரு. இதனையடுத்து ஆதிக் இயக்கிய மார்க் ஆண்டனி வேற லெவல்ல ஹிட்டுமே கொடுத்தது. இந்த படத்துடைய வெற்றியை அஜித் சாருக்கு சமர்ப்பிப்பதாக ஆதிக் அவர்கள் தெரிவித்திருந்தாரு. சோ இதனையடுத்துதான் ஏகேவை இயக்கும் வாய்ப்பு பெற்றாரு ஆதிக் அவர்கள். இவங்களுடைய காம்போல குட் பேட் அக்லி உருவாகி இருக்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஏகேவுடைய தரமான ஃபேன் பாய் சம்பவமாக இந்த படம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அஜித் சாருடன் இந்த படத்துல உடல் எடையை குறித்து ஸ்லிம்மான லுக்ல இருக்காரு. மாஸ் கெட்டப்புகளுமே நடிச்சிருக்காராம். இதனால ரசிகர்களுக்கு இந்த படத்தின் மீது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில குட் பேட் அக்லி படத்துடைய இசை பணிகளை துவங்கி உள்ளதாக ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் அவருடைய எக்ஸலத்துல பதிவு ஒன்றை போட்டிருக்காரு. அதுல மிகவும் ஸ்பெஷலான படத்திற்கு இசையமைக்கும் பணியை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்க. காட் பிளஸ் யூ, ஃபயர் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சூசகமாக பதிவிட்டிருக்காரு. அவருடைய இந்த பதிவு ஏகே ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு கிளப்பிருக்கு. குட் பேட் அக்லி வரை ஏப்ரல் 10ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. சரி, ஓகே, இந்த படத்திற்காக உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையுமே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.